என்ன காரியமடா பண்ணிட்டு வந்திருக்க? போடா வெளிய. பெத்த அப்பா அம்மா நான் குத்துக்கல்லாட்ட இருக்கும்போது இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இருக்கிறியே, நீ எல்லாம் என் பிள்ளையாடா? அவன் என்ன காரியம் பண்ணி இருக்கிறான்னு நீயே பாரு. பெத்த அம்மா பிள்ளைக்கு சாப்பிட போடுறீங்களா? என் மாமனார் சொன்ன ஒரே காரணத்துக்காக உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்த. போதும்மா, நல்ல ஆசீர்வாதம் பண்ணீங்க. நான் வரேன். கல்யாணத்தா எங்க பேச்ச மீறி நீ பண்ணிக்கிட்ட. எங்க கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏண்டா ஏண்டா எங்களை விட்டுட்டு போற? சொல்லு, எங்கடா போற?
நான் என் மாமனார் வீட்டுக்கு. இனிமேல் அதுதான் இனிமேல் என் வீடு. போடா போ. நான் கொலகாரனை மாறதுக்குள்ள நீங்க இருந்து போயிரு. ஏங்க எப்படி உங்க பெத்தவங்களை எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க? ஏங்க அவங்க பாவங்க, அவங்க உங்க அம்மா. ஏங்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிட்டா அவளுக்கு புகுந்த விடுதாங்க எல்லாமே. அது குடிசையா இருந்தாலும் சரி, கோயிலா இருந்தாலும் சரி, நம்ம இங்கதான் இருக்கணும். உன் காலில் கூட நான் தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிடாத. உன் அப்பாவோட மான மரியாதைலாம் வாங்கிடாதடா. ஏங்க உங்க அம்மாவுடைய பாசம் உங்க கண்ணுக்கு எப்படிங்க தெரியுது? ஆயிருந்தா இருந்தாலும் அவங்க உங்க அம்மாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, அதை நான் ஏத்துக்க மாட்டேன். வாடி வீட்டை விட்டு போலாம். அவன் போயிட்டாங்க. போட்டு இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறத விட அவன் போறதே மேல மீனாட்சி. என்னங்க இப்படி அவசரப்படுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒரு பெத்த தாயி தான் புள்ள காலு விழவுன்னு சொல்றா. அவ்வளவுதான் புள்ளு. அது கூட அவன் புரிஞ்சுக்காம போறாளே, அவ்வளவுதான் பிள்ளையா. இதுதான் பெத்த மனம் பெத்து பிள்ளை மன கல்லுன்னு உதாரணம் காட்டிட்டு போறான். போட்டு மீனாட்சி. எனக்கு முனியமா வரமுன்னு சொல்லியிருந்தா எங்க போயிருப்பா? முனியமா முனியமா வரமுன்னு சொல்லியிருந்தாள. முனியமா முனியமா வரமாட்டா. முனியமா வரமாட்டா இப்போதைக்கு. ஏன்டா அப்படி சொல்ற? பொழுதுனையும் பொழுதுக்கு அவங்க வந்துகிட்டே இருப்பாங்களா? அவங்க ஒரு முக்கியமான வேலையா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் பேசிக்கலாம் வா. உருப்படியா ஒரு நாள் கூட வீட்டுல தங்கவே மாட்டேடா. இப்படி கண்ட நேரத்துல ஊரை சுத்திட்டு இருந்தா உனக்கெல்லாம் எப்படா பொறுப்பு வரு? இன்னும் எப்படிப்பா பொறுப்பு வரணும்? கோடிக்கணக்கா சொத்து சம்பாதிச்சு இருக்கீங்க, அத நான் சந்தோஷமா செலவு பண்ணிட்டு இருக்கேன். டேய், நான் அதுக்காக சொல்லடா. எனக்கு பின்னால இந்த சொத்தை பூரா கட்டி காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு தான்டா. அப்பா கட்டிக்கா பார்த்த இது என்ன காங்கிங்காலையா? என்ன பேச்சு பேசுறேன் பாரு. இல திருந்தவே மாட்டியா? ஏப்பா நான் திரும்பி இல்ல நாமக்கல் மாவட்டத்துக்கு கடைக்கு போறேன். டேய், வயசு இளமை இருக்கிற வரைக்கும் நீ எல்லாம் இப்படி தாண்டா பேசுவ. ஏப்பா இப்படி பைத்தியக்காரன்னு புலம்பிட்டே இருக்கிறீங்க? டேய், நீ இப்படியே பண்ணிட்டு இரு. என்கிட்ட இருக்கிற அத்தனை சொத்தையும் அநாத பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சுட்டு நான் காசி ராமேஸ்வரன் போயிடுறேன். நல்லா நீ பட்ட தாண்டா உனக்கெல்லாம் தெரியும், ஒன்னும் தெரியாது. என்ன அதிசயமா இன்னைக்கு வீட்டுல இருக்க? ஏதாவது விசேஷமா இல்ல பணங்கிறது ஏதாவது தேவையா? பணமா? அது அப்பாட்ட அப்பவே ஆட்டை போட்டு வச்சுட்டோமா. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன், இப்படியேதான் இருப்ப. ராதிகா, நான் அப்புறமா வரேன். வந்தோடனே எங்க போற? ஓ,
இவரை பார்த்து சொல்றியா? இவன் வேற யாரும் இல்ல, என் கூட பிறந்த அண்ணன். சரி ஒரு நிமிஷம் எழுந்து பேசிட்டு இரு. நான் போனேன்னு வந்துடுறேன். இல்லடி, நான் நாளைக்கு வரேன். ஏய் நீ போனேன்னு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இன்னைக்கு என் ராசிக்கு அதிர்ஷ்டம்னு இருந்துச்சு. அந்த அதிர்ஷ்டக்காரி நீதானா? தனியா வந்து மாத்திட்டியே தாமரை. இங்க பாரு, ஏதாவது ஏடா குணமா நடந்துச்சு அப்புறம் நடக்கிறதே வேற. பாரு, என் வீட்டுல இருந்துகிட்டு எனக்கே வா. இந்த இடத்துல நாசம் பண்ணா கூட யான்னு கேட்க முடியாது யாருமே. என்னடி இப்ப பல அவசர அவசரம் சொல்லிட்டே இருக்க? என் அண்ணன் உங்ககிட்ட ஏதாவது பேசி அறுத்துக்கிட்டே இருந்தானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி, வா போலாம். இரு அண்ணா, நாங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வரோம். அப்பாட்ட சொல்லிடு. மனசுல அடி ஒன்ன நினைச்சதுனால இன்று வரையில் வேற பெண்ண நினைக்கிற நானே. என் மனசுல அடி ஒன்ன நினைச்சதுனால வேற எதையும் இந்த நெஞ்சில் நினைக்கிற நானே. இந்த அழகு என்றும் எனக்கு, இந்த உசுறு என்றும் உனக்கு. ஒன்ன தவிர சொந்தம் எனக்கு உள்ளபடி உலகிலே. என் மனசுல அடி ஒன்ன நினைச்சதுனால வேற எதையும் இந்த நெஞ்சில் நினைக்கிற நானே.
வரையில் வேற பெண்ண நினைக்கிறமானே என் மனசுல அட உன்னை நினைச்சதனாலே வேற எதையும் இந்த நெஞ்சில் நினைக்கல நானே இந்த அழகு எங்கிருந்து இந்த உசரு என்றும் உனக்கு உன்னை தவிர சொந்தம் எனக்கு உள்ளபடி உலகில் எதுவுமில்லை. என் மனசுல அட உன்னை நினைச்சதனாலே வேற எதையும் இந்த நெஞ்சில் நினைக்கல நானே நீ முடியுமா ஆயா என்ன மாமா அவனை காணாம சரி நீ பேசிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு வா நான் வரேன் இந்த வாதம் வந்தா போவாதரா இந்த வாசாமி நான் அப்புறம் படிக்கவே இல்லையா எதுக்கு மலர்னு வந்தேன் டேய் எங்க இந்த பக்கம் டேய் மன்மத குஞ்சிய முனிமா நம்ம 2 பேத்தையும் கழட்டி விட்டா அப்படின்னா அந்த முனியப்பனை கல்யாணம் பண்ணிக்கு போறாளாம். என்ன கம்மனதான் உட்காந்துருக்கிறாரு டேய் நான் அந்த முனியப்பனை சொல்றேன், அந்த முனியப்பனை சொல்றேன்டா. அப்படியா நான் என்ன நினைச்சேன் நமக்கு வச்சுட்டாங்களா ஆப்பு. சரி வரட்டு கேட்டு பார்க்கலாம் யார் வருவாங்க கேக்குறேன். ஒரு 3 வாரத்துல யாரையும் மூச்சுக்கிறேன்னு கேட்டு பார்க்கலாம்டா சரி வரட்டும் கேட்கலாம். வர சொல்லு வாங்க வாங்க என்னையா என்ன ஏன் முனியமா ஆ? நீ அன்னைக்கு என்ன சொன்ன? கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வான்னு என்கிட்ட சொன்ன. ஆமா சொன்னேன் அதுக்கு என்ன இப்ப இவங்கிட்ட என்ன சொன்ன? எனக்கு மண்டபம் பார்த்துட்டு வான்னு இவங்கிட்ட நீ சொல்லியிருக்கிற. ஆமா சொன்னேன் இப்ப என்ன ஆனா இப்ப வந்து ஆ? முனியப்பனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு இருக்கிற. யோ நீங்க வந்து அந்த ஆளை 2 பேரும் அடிச்சு போட்டு வந்தீங்க. ஆனா அந்த ஆளு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அதனாலதான் அந்த ஆளை எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஆள் நல்லவரா சொல்லிடுறா. சரியா ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். உங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நான் சொல்ற பந்தயத்துக்கு நீங்க ஒத்து வரணும். சொல்லு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு 2 பேர்ல யாரோ ஒருத்தர் செத்து போயிடுங்க. ஒருத்தர் யாரு உயிரோடு இருக்காங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப அவன் என்ன அடிச்சு கொன்னுட்டான், அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். அப்ப நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிற. யோ அது அப்புறம் பாத்துக்கலாம். 2 பேர்ல அடிச்சுட்டு யாரு சாவுறீங்களோ அது சாவுங்க, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்றேன். சொல்லிடுறான். எனக்கு தேவையா நம்மளுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றான். ஒண்ணுமே ஒன்றாதான் நான் வண்டி எடுத்துட்டு வர கம்மி போயிடலாம். 3 பேருமே போயிடலாம். இதனால என்ன ஏய் என்ன இப்ப டேய், இல்லடா இப்ப நீ என்ன அடிச்சு கொல்ற இல்ல நான் உன்னை அடிச்சு கொல்றேன். இதனால ஏடாவும் 3 பேருமே போலாமடா. இப்ப யாரா ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிடுவான், இவன் அவனை கட்டிக்கிட்டு போயிடுவான். ஆமா அதுக்கு நாம ஏன் அடிச்சுக்கணும்? அடிச்சு நாம ஏன் சாவணும்? யோ மாமா இந்த ஐயோ இல்ல. கூப்பிடு கலெக்டர் படிக்கிற மாதிரி நோட்டை வச்சுக்கிட்டே தான் தெரியுது. அப்புறம் படிக்கணும்னு ஒண்ணும் என்னன்றது. அதாவது 2 பேரும் அடிச்சுட்டு சீக்கிரம் சாவுங்கயா. பாரடா சரி யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போறா, நாம என்ன ஜெயிலுக்கு போனோம்? நம்ம வீட்டுக்கு போலாம் வா. நம்ம பெருசா வச்சுட்ட சொம்பு நம்ம பிகே கிட்ட சொல்லி 4 பக்கம் அவர் சுத்தி பார்த்துட்டு வந்து ஜாதகம் கொடுப்பாரு. இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வா. ஏய் முடிவு பண்ணிட்டு வாங்கயா. முடிவு பண்ணிட்டு வாங்க. பொசுக்குன்னு பிடி சொல்லி விட்டு போறியா? என்னங்க என்னமோ மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது. நெஞ்சு வலியா இருக்கு. நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். இல்லைங்க இந்த ஆனந்த் கூட்டிட்டு வருவான். ஐயா டாக்டர் வந்துட்டாங்க.
சரிங்க செக்கப் பண்ணிட்டு சொல்றேன். ஏமா இந்த வலி உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு? சார் ஒரு 2 வருஷமா இருக்கு. நானும் இப்ப சரியாயிடும் அப்ப சரியாயிடும்னு விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு வலி ஓவரா இருக்கு. ஏமா 2 வருஷமா வலி வந்துருக்கு. வேற எங்கேயும் போய் செக்அப் பண்ணவே இல்லையா? டாக்டர் சத்தம் போட்டு பேசாதீங்க, அவர் காதுல விழுந்துற போகுது. இல்லம்மா, உனக்கு வந்திருக்கிற நோய் என்ன தெரியுமா? இது சாதாரண தலைவலி இல்லம்மா, இதயமே வீக்கா இருக்கு. இதய சம்பந்தமான நோய், புரியுதா? டாக்டர் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை என் புருஷன்ட்ட சொல்லிடாதீங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்க நோயும் தெரிஞ்சா அவர் உசிரியா விட்டுருவாரு. எனக்கு ஒரு சின்ன தலைவலினாலும் அவர் தாங்க மாட்டாரு. எனக்கு இப்படியாப்பட்ட நோய் இருக்குன்னு தெரிஞ்சா அவரால தாங்க முடியாது. அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. உனக்கு இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ்லயே பார்த்துருக்கோம். இப்போ நீ வாழ்றதே வந்து கொஞ்ச நாள் தான். இதை நான் எப்படி வெளியே உங்க வீட்டுக்காரத்துல இருக்க முடியும்? வேற டாக்டர், கடவுள் விட்ட வழி ஒரு சில நேரம் வந்தா என் தலைவிதி நான் போயிடுறேன். என் புருஷன்ட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க. என்னம்மா நான் அவங்க வராங்க, தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதீங்க. செக் பண்ணேன். சரிங்க. நெஞ்சு வலி வந்தது சாதாரணமான வழிதான். ஒரு 2-3 நாளைக்கு மாத்திரை கொடுக்குறேன், சரியாயிரும். பெட்லேயே வச்சு பார்க்கலாங்களா? அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாள் சரியாயிரும். இந்த மாத்திரை கொடுக்குறேன், சரி வாய் கொடுக்குறேன், சரி சரியாயிரும். மறக்காம கொடுங்க, மாற்றி கொடுத்துடாதீங்க. சரி அம்மாவை பார்த்துக்கடா, டாக்டர் அனுப்பிட்டு வரேன். அம்மா அம்மா உங்கள் உடம்புக்கு என்னாச்சும்மா? அது ஒன்றும் இல்லைடா, சின்ன சின்ன பிரச்சனை தான், வேற எதுவும் கிடையாது. அம்மா ஏமா போய் சொல்கிறீங்க? ஐயாவை ஏமாத்துறதா நினச்சி நீங்கள் உங்களையே ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க. எனக்கு எல்லாம் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? அம்மா டாக்டர் உங்கள் உடம்புக்கு செக் பண்ணிட்டு சொன்னாங்களே உங்கள் இதயம் ரொம்ப வீக்காக இருக்கு. அதை நான் கேட்டேம்மா, கேட்டேன். அழுது வெளியே யாட்டி சொல்லிடாத. பெத்த புள்ள இல்லைனாலும் வச்ச புள்ள காப்பாத்தோம். இப்போ வச்ச புள்ள இல்லை, தத்து புள்ள நீ மட்டும் தான் இருக்கிற. உன்னை நான் பெக்கலைனாலும் நான் உன்னை என் மகளால நினைச்சிட்டு இருக்கிறேன். இங்க பாரு, இந்த அம்மா சொல்றேன், அப்பாக்கிட்ட எந்த விஷயத்தையும் நீ சொல்லிடக்கூடாது. ஏதாவது ஒரு விபத்துல நான் செத்து போயிட்டேன்னா அப்பாவை நீ பார்த்துக்கானது, அவனை விட்டுறாத. அம்மா நான் உங்கள் வயிற்றில் பிறக்கலைனால எத்தனை நாள் ஏங்கிருப்பு தெரியுமா? ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா, சந்தோஷப்படுறேன். நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களையும் ஐயாவையும் நல்லபடியாக பார்த்துக்குவோம்மா, பார்த்துக்குவோம். இது போதும்டா, இது போதும். இங்க பாரு, செத்துட்டேன்னா அவரை பார்த்துக்கோடா, பார்த்துக்கோ. அம்மா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, சொல்லாதீங்க. ஐயா தம்பி, என்ன
வாங்க இந்த பக்கம். ஐயா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் அருண் தம்பியை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். தம்பியா? எந்த தம்பி? ஓ, அட நம்ம மாப்பிள்ளை தான் சொல்றியா? சரி தம்பி, நான் தெரியாம தான் ஒன்று கேட்குறேன். அவங்க எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டே துரத்தி விட்டாங்களே, அதுக்கப்புறம் நீ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்திருக்கிற கூட்டிகிட்டு போகிறது? ஐயா, நீங்களே எப்படி சொன்னா எப்படிங்க ஐயா? அவங்க ஏதோ ஆத்திரத்தில் அப்படி பேசிட்டாங்க. தம்பியை அனுப்பிவிங்க ஐயா. சரி சரி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறதுனால நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், உங்க ஐயா நேர்ல வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு, அதுக்கப்புறம் நான் அனுப்பி வைக்கிறேன். சி, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் வந்து சொல்லி இவ்வளவு நேரம் பேசுன பேரு என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும். என்ன சொன்ன? எங்க ஐயா வந்து உங்காலில் விழணுமா? அது எந்த ஜென்மத்திலையும் நடக்காது. பணத்தாசை கண்ண மறைச்சா ஆணவத்துல பேசாதீங்க. பணங்கிறது செருப்பு மாதிரி, அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடாதீங்க. 5000 ரூபா போட்டு செருப்பு எடுத்தாலும் அது வாசப்படிக்கு வெளியே தான் விடணும். அதே 5 ரூபாய்க்கு வாங்குற குங்குமம் மட்டும்தான் பூஜை அறையில் வச்சு பூஜை செய்வாங்க. எங்க ஐயா குங்குமம் மாதிரி. ஆனா நீங்க வார்த்தையில என்னை சொல்ல வைக்காதீங்க. வார்த்தையிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி வாக்கு முக்கியம். எங்க ஐயா மானஸ்த, அவர் யாரு காலில் விழமாட்டாரு. விழணும்னு அவசியம் கிடையாது. நான் வரேன். இங்க நின்று என்ன பேசிட்டு இருக்கு? நீங்க இத சவாலா எழுதிட்டா அது நான் பொறுப்பு இல்லை. தம்பி, எனக்கு என் மாப்பிள்ளைக்கு இருக்கிற உறவு வெறும் எண்ணெயில கலந்த தண்ணி இல்லப்பா, மண்ணோடு மண்ணா கலந்த தண்ணி. எங்களை யாராலும் பிரிக்க முடியாது. எது மண்ணா? அந்த மண்ணை பொண்ணாக்குறவரு நாங்க தான், அதை நீங்க மறந்துடாதீங்க. ஏய், நான் ஆர்ப்பரிக்கும் கடல் அலைடா. அந்த அலையில காகிதம் ஓட விட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஐயா, அந்த அலையில மூழ்கி போறக்கு நான் ஒண்ணு காகிதம் ஓடமில்ல, கட்டு மரம். அதை நீங்க மறந்துடாதீங்க. என்ற வேலைக்கார நாயே, என் வீட்லயே வந்து நீ என்ன பேசிட்டு இருக்கிற? ஏய், ஒழுங்கு மரியாதைய கழுத்தை பிடிச்சி வெளியே தடவைக்குள்ள ஓடி போயிரு.